நம்ம அனுதினமும் நடத்தி வருகிறது. இல்லற வாழ்க்கை என்பது ஏதேனில் மகிமையானது. ஏதேனை விட்டு வெளியே வந்த பிறகு, அதாவது பாவத்தில் மனிதன், அதாவது குடும்பம் விழுந்த பின்பு அந்த மனித குடும்பத்திற்குள்ளே சாத்தான் தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய ஸ்வாபத்தை, அவனுடைய பெருமை, அகந்த, இன்னும் பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிற செயல், இவைகளால் நம்முடைய சரீரத்தில் அவன் செலுத்தி தேவசாயலை அழித்து பாவசாயலாக மாறின பிறகு இல்லற வாழ்க்கை மிக கடுமையாக இருந்துகிறது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இல்லற வாழ்க்கையில் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, திருமணமும் தகவல் தொடர்பும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இப்படி சொல்லுவார். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நல்லா பாருங்க. தகவல் தொடர்பு, அதாவது கணவன் மனைவி இடையே தகவல்களை சரியாக நம்ம பரிமாறிக்கொள்ள வேண்டும். கவனமாக செவி கொடுக்க வேண்டும். இந்த கவனமாக செவி கொடுத்தலை பற்றி இன்றைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அந்த 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்கிருந்து அப்படியே நீங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரம், உபாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4:1 அங்கே என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், கவனமாக பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலே, நீ பிழைத்திருக்கும்படிக்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியமங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றையும் குறைக்கவும் வேண்டாம். இதில் பாருங்கள் 5:1 5:1 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே பாருங்கள். மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியமங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோட உடன்படிக்கை பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இதை அடுத்து பாருங்க 6:1 பாருங்க. 6:1 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனால் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இஸ்ரவேலே, 3ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவன் ஆகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின் செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தரே ஒருவர். பாருங்க 11ஆம் அதிகாரம். நான் இந்த வசனங்களை ஏன் வாசிக்கிறேன் அப்படின்னா, செவி கொடுத்தல் ரொம்ப முக்கியம். செவி கொடுத்தல் திருமண வாழ்க்கையில் மிக 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 முக்கியம். செவி கொடுத்தல். அந்த செவி கொடுத்தலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா,
கவனமாக செவி கொடுத்து அப்படின்னு சொல்றார். உன்னுடைய ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு என்ன சொல்றாருன்னா, கவனமா நீங்க செவி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். 12:32 பாருங்க. 12:32 நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படிக்கு கவனமாயிரு, அதனோட ஒன்றையும் கூட்டவும் குறைக்கவும் வேண்டாம். கூட்டவும் குறைக்கவும் வேண்டாம். பாருங்க, ரொம்ப கவனமா 17:19-20 பாருங்க. 17:19-20 17:19-20 பாருங்க. 19 இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்கு உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம மிகுந்த கவனமா செவி கொடுக்கணும். இதுல நீங்க நீதிமொழிகள்ல 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சாலமோன் ஞானி தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டு அவர் கவனமா எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் வசனம், என் மகனே என் மகளே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு ஞானம் தருகிறார், புத்தி தருகிறார், அறிவு தருகிறார், மெய் ஞானத்தை தருகிறார். நீங்க வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, நாம ஒருவருக்கொருவர் செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தகவல் தொடர்பு என்கிறதுல பாத்தீங்கன்னா, செவி கொடுத்தல், கவனமா செவி கொடுத்தல், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் செவி கொடுத்தல். கீழ்ப்படிதல் எப்படி உண்டாகுது அப்படின்னா, செவி கொடுத்தல்ல உண்டாகுது. ஒரு செயலை சிறப்பா செய்து முடிக்க, வெற்றியா செய்து முடிக்கணும்னா நாம கவனமா செவி கொடுக்கணும். கணவன் மனைவிக்கு செவி கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறது போல இங்க பிரச்சனை என்னன்னா, ஆண்டவருக்கே நம்ம செவி கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நம்ம எப்படி செவி கொடுப்போம் பாருங்க. பிள்ளைகளே, 4ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படிக்கு கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். அவர் சொல்றாரு, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் குமாரத்தியும் என் தாய்க்கு மிகவும் அருமையான பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே, என் மகளே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருடங்கள் அதிகமாகும். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா,
கர்த்தருக்கு செவி கொடுங்க, கவனமா செவி கொடுங்க, இருதயத்தில் அந்த வார்த்தையை பத்திரப்படுத்துங்க, அதன்படி செய்யுங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? 3ஆம் வசனம் பாருங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை 1:3 வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிக்கிறவர்கள், அதாவது கேட்கிறவர்கள், கவனமாய் கேட்கிறவர்கள். அங்க வாசிக்க என்ன சொல்லியிருக்கு? வாசிக்கிறவனும் கேட்கிறவனும், அப்புறம் அதன்படி செய்கிறவர்கள். குடும்ப வாழ்க்கையில நம்ம கவனமா ஒருவருக்கு ஒருவர் கவனமா செவி கொடுக்கணும். கவனமா செவி கொடுக்கணும்னா நம்முடைய இருதயம் ஒருவரை ஒருவர் மதித்தாதான் நாம செவி கொடுப்போம். நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், அந்த 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க அவர் இப்படி சொல்லுவார். மன்னிக்கணும், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், 2 பேதுரு, மன்னிக்கணும், மன்னிக்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிடம். ஆண்டுடைய வார்த்தை பாருங்க. ஒருவருக்கொருவர் கடமை நிறைவேற்றுங்கள் என்று 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் கனம் பண்ண வேண்டும்னு வேதம் நமக்கு கூறுகிறது. ஒருவருக்கொருவர் கனம் பண்ண வேண்டும். ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறதுனா என்ன? நீங்க பாருங்க, அந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், டக்குன்னு இந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மயிரை பின்னி, மன்னிக்கணும், இருவரும் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? கவனமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. இந்த காரியத்துல கனம் பண்ணுகிறது அப்படின்னா வேதம் நமக்கு 3வது கற்பனையாக என்ன கொடுத்திருக்குன்னா, உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு இருக்குது. அந்த கனம் பண்ணுதல் அப்படிங்கிறத நம்ம பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 3:7 பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கடமையை நிறைவேற்றுங்க, கனத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கனம் என்றால் என்ன அப்படின்னா, கவனமா செவி கொடுக்கறதுல தான் கனம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. அசட்டையா நம்ம அவங்கள ஒருவர் நம்ம செவி கொடுக்காம இருக்கிறது. எதனால செவி கொடுக்காம இருக்கிறோம்னா, நாம அவர்களை அசட்டை பண்ணுகிறோம். அவர்களை சரியா நாம ஒரு மதிக்கிறது இல்லை. இப்போ கணவன் சொல்லுகிற வார்த்தைக்கு மனைவி செவி கொடுக்கலைன்னா அசட்டையா இருக்கிறாள்னு அர்த்தம். மனைவி சொல்ற வார்த்தைக்கு கணவன் செவி கொடுக்கலைன்னா அசட்டையா இருக்கிறார் என்று பொருள்.
ஒரு வீட்டில் வாக்குவாதம் எப்போ தோன்றும் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தில் தான் அது தோன்றும். நீங்க கவனமா செவி கொடுக்கலன்னா வாக்குவாதம் வரும். மனைவி வந்து புருஷனை கடைக்கு அனுப்பி, ஐயா இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு மனைவி சொல்லுகிறார். அந்த லிஸ்ட்டை கவனமா எழுதி அதை குறிப்பா வச்சு அதை கவனமா வாங்கிட்டு வந்தா வீட்டுக்கு வந்த உடனே அந்த அங்க வாக்குவாதத்துக்கு இடம் இருக்காது. 2 பொருளை விட்டுட்டு வந்துட்டா அந்த அம்மா கேட்பாங்க, இதெல்லாம் எங்கன்னு. நீ சொல்லல. இல்லை நான் சொன்னேன், நான் சொன்னேன், நான் இல்லை என் காத்துல அது விழலை. இல்லைங்க, கவனமா செவி கொடுக்கல, அதான் பிரச்சனை. கணவன் மனைவி 2 பேருக்கும் ஆண்டவர் வந்து 5 புலன்களை கொடுத்திருக்கிறார். 5 புலன்கள். அதுல கண்ணு மனைவியை பார்க்கணும், கணவனை பார்க்கணும். நீங்க வந்து கரங்களை பார்க்காம முகத்தை பார்க்கணும். என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத விட எனத்துக்கு பார்க்கறாங்க. எதிர்பார்ப்புகள் வந்து இல்லற வாழ்க்கையில பூர்த்தி ஆகணும். எதிர்பார்ப்பு அப்படின்னா, எதிர்பார்ப்பு எங்க இருக்குன்னா அது சிந்தையில இருக்கு, அது முகத்துல அது வெளிப்படும். நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து முகத்தை அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இப்போ கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் கவனமா பார்க்கணும். அதில் பாருங்க, முதலாவது பார்வை, 2வது செவி கொடுத்தல், 3வது இந்த 2 நடந்துட்டுன்னு வைங்களேன், காது மூக்கு தொண்டை 3 ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. இப்ப பேசும்போது பேசுபவர் கேட்பவர் 2 பேர் இருக்காங்க. தொலைபேசியில ஒலி வாங்கியை எடுத்து நம்ம காதுல வைக்கிறோம். அப்போ ஒரு முனையில ஒருத்தர் பேசுறாரு, மறுமுனையில இருக்கிறவர் கேட்கிறாரு. ஆனா இல்லற வாழ்க்கையில இருவரும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும்போது பேச நீங்க வரும்போது, அங்க பேச வரும்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கணும். ஒருவரை ஒருவர் பார்க்கிறது மட்டுமல்ல, இருவருடைய இருதயமும் அந்த உரையாடலுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், அதை வந்து கவனிக்கணும். இருதயம் 2ம் ஒன்னா சேரணும். அதோட மட்டுமல்ல, அதை கேட்டுட்டு அதன்படி செய்ய கவனமா இருக்கணும். இப்போ எப்போ கவனமா இருப்போம்? அவசியமானது, தேவையானது, நன்மையானது, வளர்ச்சியானது என்று நம்ம அறிந்த உடனே அதை நம்ம செய்வோம். கவனமா செவி கொடுப்போம். எல்லாத்துக்கும் நம்ம கவனமா செவி கொடுக்க முடியாது. சில விஷயங்களை வந்து தவறானதா இருக்கும், தேவையில்லாததா இருக்கும், அந்த சூழ்நிலைக்கு அது வந்து பொருந்தாததா இருக்கும். அப்போ கவனமா செவி கொடுத்தாதான் அந்த காரியத்தை நம்முடைய இருதயத்துல உள்வாங்கி அதை நம்ம வந்து செயல்படுத்த முடியும். அதை எப்படி செயல்படுத்துவோம்? அவசியமானதா, தேவையானதா, இந்த சூழ்நிலைக்கு இது நாம வந்து கட்டாயம் செய்யணுமா என்பதை செவி கொடுத்தாதான் தீர்மானிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தைக்கு கவனமா செவி கொடு. இப்ப தேவன் நமக்கு சொன்னா அதுல ஒரு வார்த்தையை கூட்டவும் முடியாது, ஒரு வார்த்தையை குறைக்கவும் முடியாது. ஆனா கணவனும் மனைவியும் ஒருவர் உரையாட செய்யும் போது நாம கவனமா செவி கொடுக்க வேண்டும். ஏன் கவனமா செவி கொடுக்க வேண்டும்? அது தேவையா, அவசியமா, அவசியம் இல்லையா என்பதை நம்ம வந்து உறுதி செய்வதற்கு முகத்தை பார்த்து, காதுல கவனமா கேட்டு, இருதயத்துல நிதானித்து அதை செயல்படுத்தணும். அப்ப பாருங்க, கணவன் மனைவி இடையே உரையாடல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. கணவனும் மனைவியும் பேசணும். காதலிக்கும் போது நிறைய பேசுவாங்க, கல்யாணத்துக்கு பிறகு பேசுறது இல்லை.
ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க இருவரும் கணவனும் மனைவியும் உரையாடணும். இப்ப பாருங்களேன், பிஸியான ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோம். கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஓரிரு நாட்கள் அப்படியே காலார என்ன செய்ய வேண்டும்? தனியா பிள்ளைகளை கூட்டிட்டு போகாம தனியா நீங்க பிள்ளைகளை ஒப்படைக்க வேண்டியவர்கள்ட்ட ஒப்படைச்சு விட்டுட்டு நீங்க 2 பேரும் காலார கொஞ்ச தூரம் அப்படியே உலாவுவதற்கு போனோம். ஈசாக்கு அந்த நாட்களில மாலை வேளையில உலாவ போனார், தியானம் பண்ண போனார் என்று. ஆபிரகாமும் சாராளும் மாலை வேளையில விளையாடினார்கள்னு வேதம் சொல்லுகிறது. இல்லற வாழ்க்கையில நீங்க ஒருவருக்கொருவர் சரியானபடி நேரம் செலவழிக்கலன்னா இல்லற வாழ்க்கையில தகவல் தொடர்பு சிதைஞ்சிடும். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை இல்லாம குறிப்பு எழுதிட்டு போவாங்க. இல்லைன்னா பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, உங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லுடா அப்படின்னு தூது விடுவாங்க. பேசுவதற்கு அவங்க 2 பேரும் கணவன் மனைவியும் பேசுவதற்காக வந்து நின்றா சண்டை வந்துடுது. காரணம் என்ன அப்படின்னா, நாம கவனமா செவி கொடுக்கிற மனநிலையில இல்லை. ஒருவரை ஒருவர் அற்பமா என்றோம். என்ன எதனால அப்படி நினைக்கிறோம்? எதை செஞ்சாலும் இப்படி அறகுறையா தான் செய்வாங்க, எதை கேட்டாலும் இப்படி அறகுறையா தான் கேட்டு செய்வா, எதையும் வந்து கிரகிக்க முடியாது, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு காரியங்களை செய்வதில்லை. பாருங்க, இல்லற வாழ்க்கையில தகவல் தொடர்பு மிக 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 முக்கியம். அதுல நீங்க தகவல் தொடர்பை பரிமாறும் போது அது முதல்ல வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கும். அது கொஞ்சமா முகத்துல வெளிப்படும், நிறைய வார்த்தையில வெளிவரும். இருதயத்துல இருக்கிறது முகத்துல வெளிவரும். எப்படி? அன்பா, கோபமா, வெறுப்பா, இன்னும் பார்த்தீங்கன்னா அருவருப்பா நம்முடைய முகம் வெளிப்படுத்தும். முகநாடி வந்து வேறுபடும். நீங்க காயின் ஆபேலுக்கிடையே கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? உன் முகநாடிய வேறுபடுகிறது. கணவன் மனைவி பேசும்போது நல்ல பக்குவமான சூழ்நிலையில பேச வேண்டும். உணவு அருந்தி விட்டு ஓய்வெடுக்கும் போது சாதாரணமா உட்கார்ந்து பேசணும். அல்லது வாரத்துல ஒரு நாள் கட்டாயம் நீங்கள் வந்து அப்படியே ஒரு பார்க்குக்கோ அல்லது ஒரு ஏகாந்தமான ஒரு ஆளரவம் இல்லாத ஒரு சாலையில கொஞ்ச நேரம் வாக்கிங் போறது நல்லது, மாலை நேரம். அப்போது கடினமான காரியங்களை மிக லாவண்யமா பேசி தீர்த்து கொள்ளலாம். கணவன் மனைவி கிடையாது, பெற்றோரை குறித்து, உறவினர்களை குறித்து, சகோதர சகோதரிகளை குறித்து இருக்கிற கருத்துக்களை நம்ம வந்து மிக மென்மையான வார்த்தைகளால நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும்? அதை நம்ம வந்து பரிமாற வேண்டும். 2வது பாருங்க, பேசும்போது கவனமா பேசணும். சத்தத்தை உயர்த்தக்கூடாது, கிண்டலா நக்கலா பேசக்கூடாது, குத்தி காட்டக்கூடாது. அப்போ கவனமா செவி கொடுக்கிறோம், நம்ம வந்து உள்ளத்துக்குள்ள இருக்கிறத முகத்துல வெளிப்படுத்தி கவனமா பேசுகிறோம். பேசும்போது நம்ம வந்து மிகுந்த கவனமா இருக்கணும். சத்தத்தை உயர்த்தி கோப குறியோடு எரிச்சலோடு எந்த வார்த்தையும் சொன்னாலும் அது வேலை செய்யாது, காரியம் நடக்காது, மேல் கொண்டு வீரியத்தை தான் அது உண்டாகும். கணவனும் மனைவியும் பேசும்போது, குறிப்பா மனைவி கணவனிடத்துல பேசும்போது, கணவன் மனைவியின் இடத்துல பேசும்போது சத்தத்தை உயர்த்தக்கூடாது, அன்பா பேசணும். அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? கனத்துக்குரிய வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். நம்ம சொல்ல வர கருத்தை சுத்தி வளைச்சு சொல்லாம நேரடியா ரத்தின சுருக்கமா சில விஷயங்களை புரியும்படி சொல்லணும். சரி, புரியல, உங்களுடைய பார்ட்னருக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு புரிய மாட்டேங்கன்னு சொன்னா நீங்க அதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறதுல தான் இருக்கு அது இந்த புரிதல்.
மீண்டும் மீண்டும் சொல்லணும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனமா செவி கொடுக்கிற சிந்தை இருக்காது, ஏனோ தானோ வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம கோபப்படாம அந்த தகவலை அல்லது உங்களுடைய தேவையை அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை நீங்க பெற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள்னா எது வரைக்கும் கேட்கணும்? பெற்றுக்கொள்ளும் வரை கேட்கணும். அப்ப கணவன் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் கேட்கும்போது பெற்றுக்கொள்ளும் வரை கவனமா, அன்பா, நிதானமா நம்ம வந்து பேசணும். இப்போ கண்களால பார்க்கணும், காதால கேட்கணும், வாயால பேசும்போது சத்தத்தை உயர்த்தாம, உருட்டாம, பெரட்டாம, இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ணை உருட்டாம, நம்ம வந்து அசட்டையா கோபத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளை குறைத்து நிதானமா பேசணும். நீங்க தேவனிடத்துல போய் கோபப்பட முடியுமா? தேவனிடத்துல போய் அசட்டையா இருக்க முடியுமா? தேவனிடத்துல போய் நீங்க வந்து அவரை குறை சொல்ல முடியுமா? இருவரும் அப்படி ஒருவருக்கு ஒருவர், தேவனுக்கு அடுத்தது நம்முடைய கணவர், தம்முடைய மனைவி என்பதை புரிந்து கொண்டு நாம பேசும்போது சத்தத்தை உயர்த்தாம பேசணும். நான் ஏற்கனவே நம்ம வந்து வேதத்தின்படி பார்த்தோம். நல்ல ஒரு 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 மகிழ்ச்சியான சூழலை எப்படி உருவாக்கலாம்? தொடுதல், அரவணைத்தல், முத்தமிடல், இணைதல், இதுதான் அந்த படி. தொட்டு பேசலாம், அரவணைத்து பேசலாம், முத்தமிட்டு பேசலாம். கடினமான காரியங்களுக்குள்ள நம்ம செல்லும் போது இந்த படிகளை பயன்படுத்தணும். அப்ப அதுக்கு முன்னாடி ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து பேசணும், ஏளனம் இல்லாம பேசணும். அப்ப கவனமா செவி கொடுத்தல் எங்க இருக்கிறது என்றால், நீங்க உங்க மனதை உங்களிடத்துல பேசுகிற உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வார்த்தைக்கு திருப்புவது, கவனமா திருப்புவது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவா இருந்தாலும் இருவரும் ஒருவருக்கொருவர் கவனமா செவி கொடுக்கிற வழக்கத்தை உடையவர்களா இருந்தா அங்க வாக்குவாதத்துக்கும் சண்டைக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா காயமடைதலுக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா இழப்பீடுக்கும் அங்கே வந்து இடம் இருக்காது. சமாதானத்தை இழக்க மாட்டோம், இல்லைன்னா சமாதானத்தை நாம் இழந்து விடுவோம். இததான் வேதம் கவனமா செவிகொடு, கவனமா செவிகொடு என்று சொல்லுகிறது. அப்போ செவி கொடுத்தல், கவனமா செவி கொடுத்து, அந்த செவி கொடுத்து அதை நிதானித்து, அது நமக்கு பயனுள்ளது, அது கட்டாயம் நம்ம செய்யணும்னு நீங்க கண்டுபிடித்து விட்டால் அதை நீங்க செய்யணும். எப்படி செய்யணும்? 100% செய்யணும். அதை அறகுறையா செய்யக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாவதானமாயிரு அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை பாருங்க, சாவதானமாயிருன்னா என்ன? நிதானமாய் இரு என்று சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு இவைகளெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள்ல ஆண்டவர் வந்து அதை வந்து எழுதும்போது அதை வந்து நிதானமா செய்ய வேண்டும் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். பாருங்க, பாருங்க, நல்லா கவனமா பாருங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்க. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார். 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். இங்க பாருங்க, 3 காரியம் சொல்லி இருக்கிறார்: நீதி, நியாயம், நிதானம். இப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது முழுமையா செய்யணும். அப்ப அதுல முதல்ல என்ன சொல்லி இருக்குன்னா நீதி. அது அவசியமானதா, தேவையானதா என்று மனது தீர்மானிக்குது. நியாயம்,
அதை அவசியமானதுன்னு நம்ம அவசியமானது, பயனுள்ளது, நமக்கு நன்மை தருவது, கணவன் கேட்கறது, மனைவி கேட்கறது, நம்ம கேட்டு அதை நம்ம புரிந்து கொண்டு தீர்மானம் எடுக்கிறோம். இல்லை இது நியாயமானது, இது நீதியானது அப்படின்னு தீர்மானிச்ச பிறகு அதை நம்ம செய்கிறதுக்கு நியாயம் அப்படின்னா அதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள், நியாயமான வழியில அதை நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு நம்முடைய முழு கவனத்தையும், நம்முடைய சிந்தை, நம்முடைய கரங்கள் எல்லாத்தையும் அதுல நம்ம செயல்படுத்துறோம். அப்படி செயல்படுத்தி முடிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா அதை நிதானமா செய்வோம். அப்படி நிதானம் அதனுடைய வெற்றியை காட்டுகிறது. ஒரு காரியத்துல நம்ம நீதியையும் நியாயத்தையும் நாம சரியா செய்வது நமக்கு ஒரு வெற்றி. அதுதான் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? நிதானத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருக்கு செவி கொடுக்கிறது போல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருவருக்கு ஒருவர் செவி கொடுக்கணும். என்ன மனநிலையில? நல்ல மனநிலையில, நல்ல முகத்தோடு செவி கொடுக்கணும். செவி கொடுத்ததை நிதானித்து அவசியமானது, தேவையானதுன்னா நாம கட்டாயம் அதை முழு மனதோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட நம்ம அதை செய்யணும். அப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா குடும்பத்துல பெரிய சமாதானம் வரும். இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம எங்க தவறுகிறோம். நாம மனதை கொடுக்கறதுல தவறுகிறோம், செவியை கொடுக்கறதுல தவறுகிறோம், நிதானிப்பதுல தவறுகிறோம். அதோட மட்டுமில்ல, அதை செய்து முடிக்கிறதுலயும் தவறுகிறோம். இப்போ ஏதேன்ல நம்ம என்னத்தை இழந்தோம்? அதாவது ஆதாமும் ஏவாளும் எதை இழந்தார்கள்? செவி கொடுத்தல இழந்தாங்க. செவி கொடுத்தல இழந்தாங்க. அப்போ கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சின்னதிலும் பெரியதிலும் எல்லா காரியத்திலும் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் திருமணத்துல இணைக்கப்பட்டிருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு தகவல் தொடர்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை நடத்தி வருகிறீர். எங்களுக்கான கர்த்தாவே வார்த்தை நீர் தந்திருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கவனமாய் செவி கொடுக்க, கோபம் இல்லாமல் செவி கொடுக்க, அசட்டை இல்லாமல் செவி கொடுக்க, முழு மனதோடு முழு சிந்தையோடு ஒருவருக்கு ஒருவர் கனத்தை பரிமாறிக்கொள்ள, ஆண்டவரே கடமைகளை சரியாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.